நடந்தானே நல்லா இருக்கு சாமி. கடவுளுக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு கடவுளே. அப்படியா? ஏதோ குறைபாடு பண்ணி சந்தோஷமா இருக்கிறீங்க. சபைக்கு மனமார்ந்த வணக்கம். சபைக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் பேரும் கொண்ட பெரியோர்களும் பெரும் மதிப்புக்கு மரியாதை கூடிய தாய்மார்களும் நமது தாய்மார்களும் நமது கோணங்கியூர் கிராமம் என்றால் கோணங்கியூர் கிராமம் என்றால் நம்ம போன்ற நாடக நடிகர்கள்லாம் இது ஒரு தாய் வீட்டை போல. ஆமா, நம்ம நாடக நடிகர்களுக்கு உண்மைதான் நண்பா. கடவுளே அப்படி இருந்தாலும் இந்த சிறுவு இந்த சிங்கார பொன் மேடையில் இந்த தினமாக நாம் நடத்தக்கூடிய நாடகம். என்ன நாடகம் வச்சிருக்கீங்க? என்ன நாடகம் வச்சிருக்கீங்க? நாடகம் என்ன நாடகம் தெரியாது உனக்கு? எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னன்னு வாங்க சார். வா ஏழு கொண்டல வாட வெங்கட்ராமா பெருமாள் கோயிந்தா கோயிந்தா. மாதவா இதிகாசங்கள் 2. எப்படி எப்படி இதிகாசங்கள் 2னா 2 நாள் எப்படி? ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். ஒரு பெண்ணுக்காக நடந்தது ராமாயணம். ராமாயணம் யாரே சீதாதேவிக்காக. அதே அழிந்து போகிற மண்ணுக்காக நடந்தது மகாபாரதம். மகாபாரதம் உண்மைதான். மகாபாரதம் என்றால் 18 பருவங்களை கொண்டது மகாபாரதம். மகாபாரதம் 18 பருவங்கள். உண்மைதான். எப்படி சாமி? ஆதி பருவம், சபா பருவம், ஆரணி பருவம், விராட பருவம், யுத்த பருவம், பீஷ்ம பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், அனுசாசன பருவம், தர்ம அசுமேதியாக பருவம், சாந்தி பருவம். இப்படி வந்து 18 பருவங்கள். மகாபாரதம் என்பது 18 பருவங்கள். உண்மைதான். அந்த 18 பருவத்துல 47 தலைமுறைகளாக நமது நாட்டை ஆண்டார்கள். யாரு? சந்திர குலத்திலே பிறந்த வேந்தர்கள். 47 தலைமுறை. 47 தலைமுறை. ஆமா. அதுல வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் 43வது தலைமுறை. 43வது தலைமுறை. உண்மைதான். சரி. 44வது தலைமுறை அர்ஜுனுடைய மகனாக அபிமன்னன். அர்ஜுனுடைய மகன் அபிமன்னன். அவன் 45வது தலைமுறை. 45வது தலைமுறை. அடுத்தபடியாக 46வது தலைமுறை யாரு? பரிசுத்த மகாராஜன். பரிசுத்த மகாராஜன். ஆமா. சரி. அதன் பிறகு சரி. எப்படி சுவாமி? அபிமன்ன மகன் பரிசுத்த மகாராஜன். பரிசுத்த மகாராஜனுடைய மகனாகிய யாரு? ஜனமேஜய மகாராஜன். அதற்கு பிறகு யார் ஆண்டார்? சதானிகன். சதானிகன். ஆமா. இப்படியாக சந்திரன் முதல் சதானிகன் வரையில 47 தலைமுறைகளாக நீதி நேர்மையோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழியில இந்த பூமியை ஆண்டார்கள். பரதன் ஆண்டபடியால், பரதன் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஆண்டபடியால் நமது நாடு பாரத தேசமானது. பாரத தேசம். புரியுதான்? அப்படி இருக்க அப்படியாப்பட்ட மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய ஆரணிய பருவம். இன்று வைத்துக் கொள்ள நாடகம். ஆரணிய பருவத்துல ஒரு பகுதி ஆகாய கந்தர்வனுடைய கர்வ பங்கம். ஆகாய கந்தர்வனுடைய கர்வ பங்கம். கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கு சண்டை. ஆனால் சுருக்கமா சொல்ல போனால் மாயவன் சூரியரிக்க பூஜை. இந்த நாடகம் இருக்கு. 3 பேர்கள் இருக்கு. ஏன்னா காடாளக்கூடிய பாண்டவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வர வேண்டும். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லா இருக்கணும். அப்ப எம்பெருமான் யாரு? மாயவர் கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்துல ஆத்து மணல் அள்ளி அறுபூஜை செய்து சேர்த்து மணலை அள்ளி அதுல செவ்வொருவானம் உண்டு செஞ்சு உலக மக்கள் நன்மைக்காக அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் மாயவன் வந்து அந்த மகாபாரதத்துல செய்தார். உண்மைதான். பூஜை செய்தார். ஆனா இப்போ இன்று நாம என்ன பண்ண போறோம்? நமது உள்ளூர் மக்களும் நமது வெளியூர் மக்களும் இங்க இருக்கிறவங்க நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், இந்த ஊர் செழிக்க வேண்டும், உத்தம மழை பெய்ய வேண்டும். 1 10ஆக 10,000ஆக 1000 லட்சமாக வளர்ந்து என்ன காத்து கருப்பு பேபி சாசு பில்லி சூனியன் நலிநலக்கன் ஏவன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கிரகமும் ஊருக்கு வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நாம இந்த இடத்துல சிவன் பூஜை செய்ய போறோம். இது வந்து தெய்வத்துக்கு தொண்டு செய்தால் தேனாக முடியுமா? பாத்தியா 2 நாளா எவ்வளவோ அரும்பாடுபட்டு உழைத்து எங்குமே இல்லாத ஒரு விமர்சனியாக இந்த தினமாக ஒரு பிரம்மாண்டம். எப்படி? சனிக்கிழமை ஒரு நாடகம், இன்னைக்கு ஒரு நாடகம், நாடக நிகழ்ச்சி 10 நாளாக படாத பாடுபடுறாங்க. நம்ம கவனமார்கள். படங்களை சொல்லுவாங்க, தெய்வத்துக்கு செலவு செய்தால் தேனாக முடியுமா? கடவுளுக்கு செலவு செய்தால். ஆமா. அப்படியாப்பட்ட இந்த சந்திரவன் கருப்பங்க நாடகத்தில் நான் வந்தவரியா? நான் யார்? என்னுடைய பேர் என்ன? நான் எப்படிப்பட்டவன்? எப்படி பிறந்தவன்? என் தாய் தந்தைகள் யார்? இவை நான் ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்லுவேன். சற்று ஒழுக்கமாக ஆகட்டும்.
சொல்றேன் கேள். சொன்னால் தெரியும். அண்டம் ஆகாயம், அண்டம் ஆகாயம், சப்த சாகாரம், சப்த சாகாரம், ஈரேழு 14 உலகம். ஈரேழு 14 உலகம். இந்த 14 உலகத்தை படைத்தவர்கள் யார்? யார் யாரு? 3 தேவர்கள். ஓ, 3 கடவுள். யார் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த 3 பேர் சேர்ந்து ஆணுக்கு ஒரு பெண்ணாக, பெண்ணுக்கு ஒரு ஆணாக, பரப்பன, நடப்பன, ஊறு வகை, நீந்து வகை என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவவேதங்களை இந்த உலகத்தில் படைத்தார்கள். 3 கடவுளும் ஒண்ணுதான். சரிங்க. பிரம்மதேவனுக்கு படைக்கும் வேலை. யாரு? பிரம்மதேவாவுக்கு. பிரம்மதேவன் இல்லடா, பிரம்மதேவன். ஓ, பிரம்மதேவன். நன்முகம் படைத்த பிரம்மதேவனுக்கு உயிர்களை படைப்பது, சரி, உருவத்தை படைப்பது. அவருக்கு அந்த வேலை. ஆமா. சிவபெருமானுக்கு என்ன வேலை? அந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை? அப்படி பிரம்மன் படைத்த அந்த உருவத்துக்கு உயிரை கொடுத்து படியளப்பது சிவனுடைய வேலை. சிவனுடைய வேலை. 2 வேலை அவருக்கு. அவருக்கு வந்து இது உயிர் கொடுத்து படியளக்கிறார். எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை சுவாமி? நல்லவனாக இருந்தால் பாதுகாப்பா வைத்திருப்பேன். அதே ஒரு குடிமனாக இருந்தால் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து அவனுடைய வாழ்வை முடிப்பது. உங்களுக்கு வந்து அழிக்கும் தொழில். இப்படி வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலை மேற்கொண்ட மும்மூர்த்தியில் ஒருவராகிய என் பேர் கண்ணன், மணிவண்ணன், நீலமேகனன், சாம்ராணி வாசகன், ஏழுமலை பொன்னுராமன், ஸ்ரீமந்த நாராயணன், கடகார நாராயணன். எப்படி இந்த மாதிரி இடம் ஒரு 2 லிட்டர் ஊத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. எங்கடா உனக்கு சீமனம் வருது? நீங்க தான் சீமனா ஊத்துற நாராயணன். ஓய், சீமன் சொன்னீங்க. சீமன் இல்லப்பா, ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நமோ நாராயணன். ஆயர்பாடி கண்ணன், ஆயர்பாடி கண்ணன், ஹரிகரி நாராயணன், கரிகட நாராயணன், கரிகட நாராயணன். அவர் கறிக்கடையே வச்சிருக்காரு. அவர்தான் கறிக்கடை நாராயணன். அட கசாப் கடையே வச்சிருக்காரு. நாளைக்கு 100 வச்சிருக்கீங்க கசாப் கடை. அட கறிக்கடை நாராயணன் இல்ல, ஹரிஹரி நாராயணன். ஓ, ஹரிஹரி நாராயணன். ஆபத்து பாண்டவன், ஆபத்து பாண்டவன். நந்தன் முகுந்த நமக்கோடி நாராயணன், நந்தன் முகுந்த நமக்கோடி நாராயணன். இப்படி நாம் சொல்லக்கூடிய அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், 108 அவதாரம், தசவதாரம் 10 அவதாரம், இப்படி எல்லாம் எடுக்கக்கூடிய என் பேர் எம்பெருமான் மாயா கண்ணனை நீலமேகனா, சாம்பிராணி வாசகா, ஏழுமலை பொன்னுராமா, கோமாளிக்கு அண்ணா, கோமாளிக்கு அண்ணனா நானு, கோபால கண்ணா, ஸ்ரீமத் நமோ நாராயணா, மாயவா பெருமாளே, கோபால கண்ணா, எப்பாடி மாளிகையில் தாய்மறையில் கண்ணுறங்க மாய கண்ணன். கோபால கண்ணன் தூங்குகிறார். அப்படி ஒழுக்கமா பாடி சொல்லுங்க. கங்கை கரை தோட்டம், கங்கை கரை தோட்டம், கண்ணிப்பங்கள் கூட்டம், கண்ணன் நடுவிலே, ஓ கண்ணன் நடுவிலே, கங்கை கரை தோட்டம், கண்ணிப்பங்கள் கூட்டம், கண்ணன் நடுவிலே, நடுவிலே, நடுவிலே. நடுவான நடுவாண்டு கையை தவசல் கட்டி காட்டுற. கோபாலகன் எங்க இருக்கிறாரு? நடுகோயில்ல. நடுகோயில் படுத்து கொண்டிருக்கிறான். உண்மைதான். அதான் நடுவீனிலே, நடுவீனிலே. என்னை பார்த்தால் உனக்கு இலக்காரமாக தெரிகிறது. கோபாலகன் நடுகோயில் தூங்குறாரு. உண்மைதான். நடுவீனிலே. கண்ணா மாதவா, சாமி, அப்படி எம்பெருமான் கண்ணனாக இருந்தாலும் உலகம் 4 யுகம். 4 யுகம். ஆமா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாவர யுகம், கலியுகம், இப்படி 4 யுகம். சரி. அப்படி 4 யுகமா இருந்தாலும் அந்த 4 யுகத்திலுமே நான் இருக்கிறேன். அப்படியா? எனக்கு பிறப்பு இருக்குது, ஆனா இறப்பு என்பது கிடையாது. நான் அழிவில்லாதவன். அழிவே கிடையாது தாங்களுக்கு. விதை இல்லாமல் பிறந்தவன் நான், வித்தில்லாத ஜீவன். எப்படி விதையில்லாத பிறக்கிறது? விதை இல்லாம பிறந்தவன், வித்தில்லாத ஜீவன், விளக்கமல்லாதவன் நான். சாமி, நான் ஒரு சந்தேகம் கேட்கறது தப்பா நினைக்காதீங்க. ஒரு விதை போட்டதா ஒரு செடி வரும். உண்மையா? ஆமா. எப்படி விதையில்லாத எப்படி போடுறதுன்னு சொல்றீங்க? அப்படியா? விதை முந்தியா மரம் முந்தியா? விதை முந்தியா மரம் முந்தியா? எப்படி? விதைதான் முந்தி. அந்த விதை எதுல இருந்து வருது? மரத்துல இருந்து வருது. அப்ப எது முந்தி? அப்ப மரம் தான் முந்தி. அத பிறகு விதை போடாம பிறகு மரம் வரும். அப்ப விதைதான் முந்தி. ஆனா விதை மரத்துல இருந்தாலும் விதை வருது. அப்ப மரம் தான் முந்தி. விதை போடாம மரம் வரும். அப்ப விதைதான் முந்தி. மரத்துல இருந்தாலும் விதை வருது. என்னப்பா என்ன எப்ப எதுதான் சாமி முன்ன? விதை முந்தியா மரம் முந்தியா? தெரியல கடவுளே. இதுக்கு உனக்கு எப்படி விளக்கம் தெரியலையோ அதே போல இந்த உலகத்துல நான் விளக்கம் இல்லாத ஜீவன். எனக்கு பிறப்பிருப்பது இறப்பு கிடையாது. ஆனால் எனக்கு ஊன் கிடையாது, உறக்கம் கிடையாது, எனக்கு தூக்கம் என்பது கிடையாது, பசி எடுக்காது, இதெல்லாம் எனக்கு இல்ல. பசி எடுக்காது. அப்படியாப்பட்டவன் நான். அப்படியாக இருந்தால் முதலாவது கிரேதாயுகத்துல நான் எப்படி பிறந்தவன்?
முதலாவது கிரேதாயுகம். முதலாம் யுகம் வந்து கிரிதா யுகம். உண்மைதான். சரி. அந்த யுகத்துல ஆ, ஆ. நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தீங்க? நான் பிறக்கும் போது இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியும் கிடையாது. ஓ, நீங்க பிறக்கும் போது ஜீவராசியில் எதுவுமே கிடையாது. சரி. எங்கு பார்த்தாலும் ஒரு தண்ணீர் மயம். ஓ, கடல் கடல். ஆ, ஆ. தண்ணீர் தண்ணீர். இருக்கும்போது ஆ, ஆ. அந்த திருப்பா கடலில ஆ. நான் எப்படி உட்படுமானேன்? எப்படி? கா கா சார் சத்தம் போடு. கொஞ்சம் வாய் மூணு நிமிஷம். மாயவர் கதை வந்து கதை சொல்லும்போது சத்தம் போடக்கூடாது. ஆ. அந்த திருப்பா கடலிலே ஓ, ஆலாம் இலையானது தானாக உருவானது. திருப்பாக்கடல்ல ஆமா. ஆலாய் விலை. ஆலா இலை. ஆ, ஆ. அப்படி இலையானது உருவாக அந்த ஆலா இலையில சரி. அழகிய ஆண் குழந்தை வடிவிலே இந்த கண்ணன் நான் பிறந்தேன். ஆலாய் இலையா? ஆமா. எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? அந்த இலையில எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 2011 வருஷம் இலையில படுத்திருந்தேன். குழந்தை வடிவத்துல. குழந்தை வடிவத்துல 2011 வருஷமாக அந்த இலையிலேயே படுத்திருந்தேன். அப்போ 2011 வருஷமாக. ஆலா இலையில. சரி கடவுளே. அப்ப 2011 வருஷமாக அந்த திருப்பா கடலிலே அந்த ஆலாயில குழந்தை வடிவத்துல படுத்திருந்தீங்க. 2011 வருஷமாக. சார், அப்படி 2011 வருஷம் படுத்திருந்தாலும் வயிற்றுக்கு என்ன தந்தீங்க? வகுத்துக்கு என்ன தானே அப்புறம் மொழியா கேக்குற? இல்லை சாமி, 2011 வருஷம் ஆலாயிலேயே குழந்தை வடிவத்துல படுத்திருந்தீங்க. ஆமா. பசிக்கும் போது வயிற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஆகாரம்னு கேளு. அப்படி கேட்ட பரவாயில்ல. வகுத்துக்கு என்ன தானே நான் பிய தின்னேன். என்ன சாமி, ஒரு கடலை பார்த்து அந்த மாதிரி கேப்பனா? பசிச்சா என்ன செய்வீங்க? பசிக்கும் போது என்ன சாப்பிடுவீங்க? அதானே எனக்கு மனம் இல்ல, ஜனம் இல்ல, ஊனு இல்ல, உறக்கம் இல்ல சொன்னல. ஓ, கடவுள் எதுவுமே கிடையாது. ஆமா. இதனால நீ கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம். எப்படி? பசிச்சா என்ன பண்ணுவேன்? என் காலை மேல தூக்குவேன். ஓஹோ. இந்த பெருவிரல் இருக்குல்ல, இந்த பெருவிரல வாயில வச்சு உழும்புவேன். அது உருமுடா? விரல உழும்புனா என்ன வரும்? எச்சுமிகள் வரும். அதுதான் என்னுடைய உணவு. ஓ, அதுதான் பசிக்கும் போது எடுத்து வாயில் வச்சுக்கிறது. எதை? அந்த பெருவரல. பெருவிரல் எங்க இருக்குது? அதான் அங்க கீழே காட்டுறா, டவுசர் எடுத்து காட்டுனா அதை எடுத்து வாயில் வைக்கிறானா? என்ன ஒரு டவுசர் எடுத்து காட்டி அவர் வாயில் நல்லா கேளுங்க. இத பசி சின்ன குழந்தையா இருக்கும்போது பசிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அதான் பெருவரல் எடுத்து வாயில் வச்சுக்கிறது. பெருவிரல் இங்க இருக்குது, இதையும் காட்டுற, இங்கேயும் காட்டுற, எந்த விரல வாயில் வைக்கிறோம்? கடவுளா, தப்பா நினைக்காதுங்க. அதான் பசிக்கும் போது விரல் எடுத்து வாயில் வச்சுக்கிறது. சரியான பாடம் உனக்கு நான் தெரிவிக்க வேண்டும். அதான சாமி, ஒரே பொண்டாடி ஒரே புருஷங்க. என்னடா வம்பா போச்சு அந்த மாதிரி என்னடா நானும் ரொம்ப நாளா கேட்கலான்னு பாக்குறேன். இவன் என்னைக்கு எடுத்தாலும் ஒரே பொண்டாடி நான் ஒரு புருஷங்கிறான். அப்ப எங்க பொண்டாடிகளுக்கு என்னடா? நாளைக்கு காலையில டைரியில் பார்த்தா தான் தெரியும். எழுதி வைக்கிறேன். ஆமா, நம்ம செட்டு 2 டைரி இருக்குதுங்க. ஆமா, சின்னதா ஒரு டைரி வச்சிருக்கேன். சின்ன டைரி இருக்கு இல்லையா? ஆமா. அது நீங்க ஒரு பக்கம் கூத்து சம்பளத்தை போடுவீங்க. சம்பள கணக்கு நாங்க தனியா போடுவீங்க. சின்ன டைரி இருக்கு இல்லையா? அதுல வந்து நான் டைரி கணக்கு போட்டு விட்டுக்கிறது. எவன் முன்னாடி எத்தனை கணக்கு போட்டு விட்டுக்கிறது. அப்பா சாமி, சரியான வேலைக்காரனா நீ. ஏன் சாமி? இல்லைங்க, இந்த 2011 வருஷம் அதனால நீங்க வந்து கை குழந்தைங்க, ஆம்பளை குழந்தைங்க கை விரலோ கால் விரலோ விரும்புறாங்கன்னா அது என்னால வந்ததுதான். ஓ, ஆம்பளை பசங்க வந்து பெருவரல் எடுத்து வச்சுக்கிறது. இந்த குழந்தைங்க வந்து பொட்டை பிள்ளைங்க வந்து பெருவரல் இது வரல. ஆமா, கட்ட வரல. அப்படின்னா 2011 வருஷம் அந்த இலை வந்து என்னுடைய பாரம் எவ்வளவு நாளைக்கு தாங்க? அது வயிற்று என்ன கீழே இறங்கிடும். நான் ஒண்ணு போனா வயசு ஆகும். ஆமாமா, வயசு ஆக அந்த இலையினுடைய பாரம், என்னுடைய பாரம் அந்த இலையினால தாங்க முடியல. அந்த இலை அப்படியே கடலுக்குள்ள இறங்கிருச்சு. தண்ணியில அப்படியே இறங்கிருச்சு. ஆமா, சரி. நான் நினைச்சு பார்த்தேன், எப்படி அந்த இலை இல்ல, நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு இருப்பிடம், நமக்கு ஒரு இருப்பிடம் வேணும்ல அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்? எப்படி? நான் பிறக்கும் போது என்னுடைய சங்கு, இந்த சங்கு இருக்குல்ல, இந்த சங்கு என்னோட பிறந்தது. பிறக்கும் போது ஆமா, நான் சங்கோட பிறந்தேன். சரி. அதனால இந்த சங்க வச்சு நடுக்கடல் இப்படி ஊன, இந்த சங்க, ஆமா, நடுக்கடல சங்க ஊனி அதுலயே ஒரு கோட்டை உருவாங்கினேன். சங்க ஒரு கோட்டை. உண்மைதான். அதுக்கு என்ன பேரு? என்ன பேரு? சங்கு நாள் கோட்டை கட்டி துவாரத்தை வாசப்படியா வச்சதுனால அதுக்கு சங்கு துவாரகன்னு பேரு. வாசப்படி போறதுக்கு வாசப்படி, இதுக்குள்ள போனா கோட்டை. சங்கு துவாரகை. சங்கு துவாரகை. அப்படி சங்கு துவாரகை பேர் வைத்து ஆனா இந்த உலகத்தை படைத்து திருமாலன் சொல்லக்கூடிய நாராயண அவதாரத்துல நான் எத்தனை அவதாரம் எடுத்த? முதல் யுகத்துல எத்தனை அவதாரம் சாமி? 6 அவதாரம் எடுத்தேன். முதல்ல 6 அவதாரம். 6 அவதாரம் என்ன அவதாரம்? முதலாக நான் எடுத்தது அவதாரம் இந்த உலகத்தை தூங்காத ஒரு ஜீவன். அந்த அவதாரம் தான் முதல் அவதாரம். முதல் அவதாரம் தூங்காத ஜீவன். இந்த உலகத்துல தூக்கம் என்பதே கிடையாது. இருக்கு இரவும் போகணும். இரவும் பகலும் என்னைக்குமே தூங்க, செத்தாலும் கண்ணை மூடாது. தூங்காத ஜீவன், தூங்காத ஒரு ஜீவன். இது கேட்டு வரும். இரவும் பகலும் தூங்காத ஜீவன் என்ன ஜீவன்? கரெக்ட், கடைபிடிச்சிடுங்க. என்னது? எங்க அப்படி பார்த்து பாட்டு தூங்குறது இல்லையா? ஏன் தூங்குறது இல்ல? 95 வயசு இடுப்போடு கிடக்குது. ஏடா இப்பதானே இடுப்பு போய் தூக்கம் வர மாட்டேங்குது. வயசு புள்ளையில தூங்கி இருக்குல்ல? அப்போ தூங்கி இருக்கும். நான் எடுத்த அவதாரம் எப்பவுமே தூங்காத ஒரு ஜீவன். என்னன்னா கடலிலே வாழக்கூடிய மீன் இருக்கு, தண்ணியில் வாழுதல. ஆமா, அந்த மீனுக்கு மேல தூக்கம் என்பது கிடையாது. இரவும் பகலும் தூங்குறதே கிடையாது. என்னைக்காவது கண்ணை மூடுறது இல்ல. ஏன் தூங்குறது இல்ல? ஏன் கண்ணை மூடாதுன்னா மீனுக்கு வந்து கண்ணுல இமைகள் கிடையாது.
ஓ, கண் இமைகள். நாம இப்படி மூடி மூடி முடிக்கிறோம். ஆனா மீன் வந்து கண்ணை மூடாது, இமை இல்ல. அதனாலதான் கருவாடு எடுத்து பார்த்தா கண்ணு திறந்திருக்கு. செத்தான கருவாடு கண்ணு திறந்துரும். இந்த அவதாரம் எதுக்காக மீன் அவதாரம் எடுத்தீங்க? சோமகாசுரன் சொல்லக்கூடிய சூரன் பிரம்மதேவன்கிட்ட 4 வேதத்தை கொடுத்து உலகத்தை படைக்க சொன்னான். சோமகாசுரன். ஆமா. சரி. அப்ப சோமகாசுரன் பார்த்தா அந்த வேதங்களை கொண்டு வந்தா நாம இந்த உலகத்தை படைக்கலாமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தான். பிரம்மதேவன் எனக்கு தூங்குவான்னு சொல்லி. சரி, சோமகாசுரன் எதிர்பார்க்கறாரு. ஆமா. அப்ப பிரம்மதேவனுக்கு ஒரு நாள் தூக்கம். எத்தனை வருஷம்? நமக்கு 24 மணி நேரங்கிறது ஒரு நாள். ஒரு நாள் தூக்கம். ஆமா, 24 மணி நேரம். ஆனா பிரம்மதேவனுக்கு ஒரு நாள் என்பது 1500 வருஷம். ஏங்கப்பா, ஒரு நாள் தூக்கம். ஒரு நாள் அவர் தூங்கி எந்திரிச்சா அந்த ஒரு நாள் பொழுது வந்து 1500 வருஷம். 1500 வருஷம் ஒரு நாள் தூக்கம் பிரம்மதேவனுக்கு. சரி. இப்படி வந்து ஒரு நாள் பிரம்மதேவன் தூங்கக்கூடிய வேலையில அந்த சோமகாசுரன் என்ன பண்ணா? என்ன செஞ்சாரு? அந்த வேதங்களை தேடி கொண்டு போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டான்? எங்க? நடு கடல்ல தண்ணி கொண்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த சோமகாசுரன். ஆமா. அந்த 4 வேதத்தை திருடி கொண்டு. அப்ப என்ன ஆகும்? எப்படி? இந்த உலகத்தை படைக்கவும் முடியல, முடியாது. யாரையும் கொல்லவும் முடியல. அப்ப பூமாதேவி அழுகுறா. எப்படி? ஏன்? எதனால? பூமி பாரம் தாங்கல. அப்போ அண்ணா மாயவா, இந்த பூமி பாரம் என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அழுகும்போது நான் என்ன செஞ்சேன்? ஒரு பெரிய மீனாக அவதாரம் எடுத்து கடலில் சென்று அந்த சோமகனை கொன்று வேதங்களை கொண்டு வந்து பிரம்மதேவனுக்கு ஒப்படைத்தேன். மச்சம் என்றால் மீன் அவதாரம் எடுத்தீங்க. சோமகாசுரன் கொல்றதுக்கு. ஆமா. ரெண்டாவது அவதாரம் என்ன அவதாரம்? இரண்டாவது கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை அவதாரம். அந்த ஆமை அவதாரம் எதுக்காக எடுத்தீங்க? எதுக்காக? ஏன்? தேவரோடும் அசுரர்களும் தேவ அமிர்தம் எடுத்தார்கள். சரி, தேவ அமிர்தம். திருப்பாக்கடல் ஒரு தயிர் பானையாக மந்திரி மலையை சொல்லக்கூடிய மலையானது மத்தாக மந்திரிகள் பெரிய மலை. அது மத்தாக செய்து வாசுகேனும் நாகசர்பம் இழுக்கைரா வச்சு தேவரோட அசுரர்களும் தேவ அமிர்தம் கிடைச்சாங்க திருப்பாக்கடலில். சரி. அப்ப என்ன ஆனது? என்ன ஆயிடுச்சு? அந்த மலையானது கடலில ஒரு பக்கம் சாய. அப்ப தேவரெல்லாம் பார்த்தாங்க, எப்படி அமிர்தம் மறுமணி வேலையிலே இந்த மலையானது சாய்கிறது, அமிர்தம் வராம போயிடும், அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன நினைக்க நான் என்ன செஞ்சேன்? ஒரு பெரிய ஆமையாக அவதாரம் எடுத்து ஆமையாக அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே சென்று ஆமை முதுகின் வழியாக அந்த முதுகு ஓடு இருக்குல்ல, அந்த ஓட்டை முட்டை கொடுத்து அந்த மலையை தூக்கி நிறுத்துறேன். அந்த மந்திரகிரி மலையை. அதுதான் ரெண்டாவது அவதாரம். அதுதான் ஆமை வந்து அந்த ஓடு அந்த ஆமை ஓட்டுக்கு அவ்வளவு சக்தினா அது அதனாலதான். முதல்ல இரண்டாவது அவதாரம் ஆமை அவதாரம். மூன்றாவது அவதாரம் வராகம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் பன்றி அவதாரம். பன்றி அவதாரமா? அது எதுக்காக எடுத்தீங்க? எதுக்காக? பன்றி அவதாரம் எதுக்காக எடுத்தீங்க? நரகாசுரனை கொண்டு தீபாவளி பண்டிகை உருவாக்க அந்த பன்றி அவதாரம் எடுத்தேன். மூணாவது அவதாரம். நாலாவது அவதாரம்
என்ன அவதாரம் தெரியுமா? இணையா சொல்லை கொள்வதற்காக உடம்பெல்லாம் மனித உருவமாக தனமட்டு சிங்கமாக நரசிம்ம அவதாரம். நாலாவது அவதாரம். நாலாவது அவதாரம். அஞ்சாவது அவதாரம் ராமணம் என்று சொல்லக்கூடிய குள்ள பிராமண அவதாரம். மாபலி சக்கரவர்த்தியுடைய மதத்தை அடக்குவதற்காக. சரி, இது வந்து அஞ்சாவது அவதாரம். ஆறாவது அவதாரம். ஆறாவது இந்த ரேணுகபத்திரி மாரியம்மனை உருவாக்க. ஆறாவது அவதாரம். டீ தான் கையில் வச்சு டீ சாப்பிடு அக்கா. அக்கா டீ சாப்பிடு. வாய் மூடிட்டு டீ சாப்பிடு. ஆய மூடிட்டு போற சத்தம் போட டீ சாப்பிடு. இந்த அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி 1000 கண்பெடுத்த ரேணுகபத்திரி மாரியம்மன் இருக்கிறாங்கல்ல, அந்த மாரியம்மனை உலகத்துல பிறக்க வைக்க ஆறாவது நான் எடுத்தது பரசுராமர் அவதாரம். அந்த பரசுராமர் அவதாரத்துலதான் இந்த மாரியம்மன் பிறக்கிறாங்க. இந்த மாரியம்மன் பிறந்தது பரசுராமர் அவதாரத்துல. உண்மைதான். ஆறாவது அவதாரம். ஆமா, இது வந்து முதலாவது யுகம். இது முதலாவது யுகத்துல அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி அடுத்தது இரண்டாவது திரேதாயுகம் பிறந்தது. அந்த திரேதாயுகத்துல ஒரே ஒரு அவதாரம். அது என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? ஸ்ரீ ராமச்சந்திர ராமராக நான் பிறந்து 70 வருட சேனைக்கு தலைவனாகிய ராமரன் கும்பகர்ணனை மடிப்பதற்காக நான் 7வது எடுத்தது ராம அவதாரம். ஸ்ரீ ராம அவதாரம். அதுல ஒரே ஒரு அவதாரம். அது 8வது அவதாரம். 2வது யுகம் முடிஞ்சு போச்சு. 3வது யுகம் துபாபர யுகம். துபாபர யுகத்துல என்னுடைய 9வது அவதாரம். 8வது அவதாரம். என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? இந்த மாயவருக்கு அண்ணனாக மலப்பை ஆயுதத்தோட பலராமன் இருக்கிறார்ல, அந்த பலராமனும் நானே தான். சரி சாமி. பலராமன் அவதாரம் 8வது அவதாரம். 9வது அவதாரம். 9வது தான் கண்ணன் அவதாரம். 10வது அவதாரம். இதோட 3 யுகம் முடியுது. 10வது அவதாரம் கலியுகம். கலியுகம் 4,23,000 வருஷம் கலியுகம். ஏங்கப்பா 4,23,000 வருஷம் 23வது வருஷம். அப்படி அந்த வருஷம் முடியும் போது வடதிசையில தேவதத்தன் என்ற பிராமணருக்கு மகனாக பிறந்து கல்கி என்ற பெயர் எடுத்து குதிரை வாகனத்துல ஏறி அங்க வடக்க இருந்து தெற்க வந்து நின்னு திரும்பி பார்த்தா இந்த உலகம் முழுவதும் பிரளயம் ஏற்பட்டு கடைசி அவதாரம் எடுத்தா கல்கி அவதாரம் எடுத்தா உலகமே முடிஞ்சது. அந்த கல்கி அவதாரம் எடுத்தால் கலியுகம் முடிய போகிறது. புரியுதா? சரி சாமி. அதனால இப்பவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிட்டு வரேன். ஏன் சாமி? இல்லைங்க, நான் தான் கேக்குறேங்க. இந்த வங்காள கடல்ல இருந்து புயல் அது நான் ஏற்படுத்ததான். ஆமா, சுனாமி வந்தது அது என்னாலதான். இந்த கொரோனா வந்தது அதுவும் என்னாலதான். இல்ல சாமி, இவர் செஞ்ச வேலை பாதி மக்கள் போயிட்டே இருக்கிறாரு. அதாவது தர்மமே முழுசா இருந்தா முதல் யுகம் எது? கிரேதாயுகம். அந்த தர்மம் 3/4 பங்கான 2வது திரேதாயுகம். சரி. தர்மமும் அதர்மமும் சரிபாதியா இருந்தா அது 3வது துபாபர யுகம். சரி. தர்மம் 1/4 பங்கு ஆனதனால் இதுவே கலியுகம் முடிய போகும். அப்படி இருந்தாலும் இந்த 9வது கன்னட அவதாரத்துல நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன்? ஆமா சாமி, கடவுளே. புரியுதா? ஆனால் சாமி பேசாம படுப்போம். ஐயா பேசாதாயா. சாமி எல்லாத்துக்கும் பாருங்க, ஜி கட்சி பெட்ல கிடக்குற மாதிரி கெடுத்து பாரு சாமி. என்ன பண்றது? எல்லாம் பிரசவம் இந்த உலகத்துல முதல் பிறந்தவள் மூதேவி. அவளை வெல்லறதுக்கு யாராலையும் முடியாது. ஐயோ, அதே ஆஸ்பத்திரி போய் நல்ல நேரம் பண்ணி டீ எல்லாம் கொடுப்பாங்க பாவம். ஏன்னா அதுக்கு சொல்லி அவங்களை கூட ஆஸ்பத்திரி படிக்க சொல்றேன். பிரசவம் காலு காலப்படி கிடக்குற பாரு சாமி. ஏய், அப்படி இருந்தாலும் இந்த கண்ணனுடைய அவதாரத்துல நான் யாருக்கு மகன்? சாமி, வடமதுராபுரி வட்டத்துக்கு வாழ்ந்து வரக்கூடிய வசுதேவனுக்கும் சரி தேவகி ரோகிணிக்கும் சரியாக 8 குழந்தைங்க. 2 அம்மா உங்களுக்கு. உண்மைதான். சரி சரி சரி. அப்படி இருந்தாலும் நான் தேவகி வயித்துல 8வது குழந்தையா பிறந்தேன். 8வது குழந்தையாக? உண்மை. உனக்கு முன்பதாக எத்தனை? எனக்கு முன்பதாக 7 பேர் பெண் குழந்தைகள் பிறந்தார். அநியாயமாக மடிந்து விட்டார்கள். நான் 8வது ஆண் குழந்தையாக பிறந்தேன். எங்க நீங்க எங்க பிறந்தீங்க? வட மதுரையிலே கல்லறை சிறைச்சாலையிலே பிறந்தேன் நான். ஜெயிலியா? ஆமா. ஏன் எதுக்காக ஜெயில போறதுங்க? காரணம் இல்லாம ஏன்னா ஜெயில போறணும்? இல்ல, ஏதோ ஜெயில போறதுக்கு ஒரு வேலை இப்படி இருக்குமோ? எப்படி? உங்க அம்மா சாராய வித்து பிடிச்சி உள்ள போட்டாங்க. அந்த காலத்துல எங்க அம்மா சாராய வித்து பிடிச்சி உள்ள போட்டாங்க. மாசமா இருக்கும்போது பிடிச்சி உள்ள போட்டு வேற நினைப்பு ஒண்ணு இருக்காதா? இல்லைங்க, ஜெயில ஒரு கடவுள் எதுக்காக ஜெயில போறோம்? என்ன சமாசாரம்? ஏன் நாடு பிறக்க வேண்டும்? எதுக்காக?
சொல்வதற்கு சொல்லுங்க சாமி. கண்ணரை சிறையிலே கண்ணன் நான் ஏன் பிறக்க வேண்டும்? எதுக்காக சிறைச்சாலையில போறவங்க என்ன சமாச்சாரம்? என் தாயோடு நான் பிறந்த என் தாய் மாமனை கொல்வதற்காக சரி. நான் சிறையிலே பிறந்தேன். அது யாருக்கு தாய் மாமா? யாரு? அரக்க குணம் கொண்டவன். யார் தெரியுமா? ராஜ கம்சகன். ஓ கம்சகன். அவர்தான் என் தாய் மாமன். ஓ சிறைச்சாலையில போறது அதுதான் காரணம். உண்மைதான். நான் மானசத்தி பிறந்தேன். சரி. எதுக்காக? ஏன்? மாமனை கொல்வதற்காக. ஓ மாலை சுத்தி போறதால மாமனையா கொண்டுட்டீங்க. மாலை சுத்தி பிறந்தபடியால் மாமனை கொன்றேன். தாய் மாமனையா கொண்டுட்டீங்க. உண்மைதான். அது கொடி சுத்தி போறதா? கோமாரியை கொண்டு இருப்பேன். சாமி கோமாளி கொண்டு நாளைக்கு கொடி சுத்தி பிறந்தா கோமாரி தான் கொல்லணும். மாலை சுத்தி போறது மாமனை கொண்டுட்டீங்க. ஆமா. கொடி சுத்தி போறதா? கோமாரி கொல்லலாம். வேணாம் சொல்லு. அந்த மாதிரி நானுடைய பத்தம் சிசியம். அப்படியாக ஓய். சொந்த மாமனோடு பார்க்காம 5 வயசு குழந்தையா இருக்கும்போது அந்த கம்சனை வதம் செய்தவன் நான். அப்படியா? புரியுதா? சரி கடவுளே. மரமா என் கதைகளை சொல்லப்படாத ஏட்டி வழங்காது. ஆமா ஆமா. இன்னைக்கு பொழுது விடியா. அதனால இன்று நான் இதுக்காக வந்திருக்கிறேன். இந்த தாங்கள் ஒரு கடவுள் எதுக்காக வந்து என்ன சமாச்சாரம்? மாயவனாகி நான் காடு வனத்தில் இருக்கிறார் பாண்டவர்கள் சூரியாரா அந்த துரியோதனன் செய்த சூழ்ச்சியினால கல்லு தலகானுக்கு மஞ்சு வத்த புல்லு தலகானு பூமி ஒரு மஞ்சு வத்த குடிப்பது சுனை நீர் உடுத்துவது மூங்கிலாரை படுப்பது வட்டப்பாறை உண்ணுவது காய்கனிகள். யாரு? அத்தை மக்களாக 5 பஞ்ச பாண்டவர்கள். உண்மைதான். வனவாசம் போய் 7 வருஷம் முடிய போகுது. முதலாவது சூரியவனம், 2வது ராமரீஸ்வரம், 3வது முருகவாரீஸ்வரம், 4வது காலமகாரீஸ்வரம், 5வது சைந்தவனம், 6வது காமதேவன் பர்வதம். இப்ப எங்க இருக்கிறாங்க? 7வது கெந்திரவன் வனத்தில் இருக்கிறார். யாரு? பாண்டவர்கள். உண்மைதான். அப்படி காட்டிலே வாழக்கூடிய பாண்டவர்கள் மறுபடியும் நாட்டுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே உலக மக்கள் நன்மைக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? சூரியருக்கு பூஜை செய்ய போறேன். பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் அப்படியே அப்படியே கொஞ்சம் தூங்குறவங்க எழுப்பிடுங்க. லைட் செஞ்சு எழுப்பிடுங்க. ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிட்டோம்.
வாசா ஓய் கருவிலே இருக்கும் சிறுவிற்கும் கல்லுக்குள் இருக்கும் திரைக்கும் படிகளுக்கும் பரமுறை உன்னையே கதி என்று சொல்லி உன்னுடைய பாதமே தஞ்சம் என்று சொல்லி நான் இங்கே அமர்ந்து நாட்டு மக்களுக்காகவும் நல்லதொரு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பூஜையை கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் அவருடைய மனதில் என்ன நினைத்தார்களோ அதுபோல மலைபோல் வந்த துன்பமல்லா பணிபோல விலகி அனைவரும் பல்லாண்டு வாழ கைலிங்கிரி வாசா நீதான் அருள் புரிய வேண்டும். கைகளை ஏந்தி கண்களை மூடி பொழுது தவத்திலே அமரப் போகிறேன். தண்ணீர் தாகம் என்று கேட்டேன். இதோ வெற்றிலை தாமரை கொடுத்தீர்கள். அதை அருந்தின பிறகு இதோ எனக்கோ மயக்கம் வந்து போல் தெரிகிறது. என்னுடைய நிலைமை என்ன ஆகும் போது தெரிகிறது. ஐயோ கடவுளே, வெற்றிலை தாமிரம் தரித்த பிறகு மயக்கம் வருகிறதா? உண்மைதான் மாமி, பாக்குல ஏதாவது சொத்த பாக்கு இருக்கும். சரி. அதனால சொக்கேறி மயக்கம் வருகிறது. போட்டதொரு தாம்பளத்தை தலையில் துப்பிருங்க. தரித்ததொரு தாம்பளத்தை தலையில் துப்பிருங்க. அதனால போட்டதொரு தாம்பளத்தை பூமியில் துப்பிருங்க. போறதா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் இன்னும் தான் ஏறும். அதனால துப்பிருங்க. அப்படியா? அதனால அப்படியே லட்சம். கைலிங்கிரி வாசா இதோ இந்த கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்தில் கண்களை மூடி கைகளை ஏந்தி நான் தவம் இருக்கும் வேளையில் என் கைகளை ஏது விழுந்திருக்கிறது. ஒருவேளை சிவன் வந்திருப்பாரா, வரம் வந்திருப்பாரா, என்ன பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரு ஆழம், என்ன ஒரு துணிவு, என்ன ஒரு நெஞ்செழுத்தம், என்ன ஒரு தைரியம் இவையெல்லாம் இருந்தால் கைகளை ஏந்தி நான் கடவுள் எவனோ ஒருவன் எச்ச தம்பளத்தின் கையிலே துப்பி என்னை கேவலப்படுத்தி விட்டான். எவனாக இருக்கும்? ஐயோ, என் அங்கமெல்லாம் துடிக்கிறீங்க, என்ன செய்வேன்? மண்டை கொழுப்பேறிய மதம் கொண்ட பூண்டே, மயிலுக்கும் மந்திருக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவார் குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடன் யாரா துப்புனது? வெத்தலை பாக்கு போட்டியா? வெத்தலை பாக்கு போட்டியா இல்லையா? இந்த வாய் காட்டு. யாரு? ஆமா, எவனா இருக்கும்? யார் வெத்தலை பாக்கு போட்டு தூப்பிருப்பாங்க? கண்டாலும் கலிகாரி, கலிகாரி வட்ட தலையாயா
பரிகாரன் மயிலுக்கு மந்துக்கு வித்தியாசம் தெரியாத மதுவாரன் எவனா இருக்க என்னோட கையில வச்சு தப்ப துடுப்புறேன். தெரியுங்க பாருங்க உங்களுக்கு கடவுளை உங்களுக்கு தெரியாது சாமி. இன்று நினைப்பது நாளை தெரியும், நாளை நினைப்பது இன்று தெரியும் சுவாமி கடவுளை. உலகத்திலே முதல் கடவுள் உங்களுக்கு தெரியாது சுவாமி கடவுளை. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு சொல்லக்கூடிய 4 திசைகள் போய் பாருங்கள், தேடி பார்க்கலாம், சென்று பாருங்கள், புறப்பட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கண்டுபிடிங்க. கிழக்கே மேற்கு தெற்கு வடக்கு 4 பக்கம் சென்று வார்த்தை ஒருவரையும் காணவில்லை. எவன் துப்பி இருப்பான்? ஆமா நாம இருந்தது புலோத்தான். என் கைகளே விழுந்திருக்கு என்றால் மேல இருந்தாலும் கீழே விடுவோம். அப்படின்னா மேல போறவன் எவன் துப்பி இருப்பான்? ஆமாங்க, யாரா இருக்கு பாட்டு பண்ணலாம். அதே கந்தர்வா நீதானா சண்டாளா? எவ்வளவு ஒரு துணிவு, எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம், எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் மாயவன் கையில் அச்சத்தமலை துப்பிட்டான். சித்திரவர்மா உன்னை நான் விடுவேனா? மாயவனை பகித்தவர்கள் இந்த மண்ணிலே இருக்க கூடாது. கண்ணனை பகித்தவர்கள் இந்த கலியுகத்தில் வாழவே கூடாது. இப்படியாவட்ட இந்த கந்தர்வனை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அனுப்புகிறேன் சக்கரத்தை. சக்கரமே இன்று உனக்கு சரியான ஒரு வேலை. அதுவா வெகு தொலைவிலாக இருக்கிறேன். ஒரு ரதமானது போய் கொண்டிருக்க எவ்வளவு ஒரு திமிரு. உலகத்துல எவங்கட்டியுமே இல்லாத ரதம், ஒடியாத ரதம். அதே போல எத்தனை யுகம் ஓடினாலும் அந்த குதிரைக்கு சலிப்பே கிடையாது, ஓடிட்டே இருக்கும். ஆமா, ஓயாத புறவை, ஒடியாத ரதம், 27 தேவமார்கள் இவையெல்லாம் இருப்பதால் தானே இவ்வளவு ஒரு கர்வம். சக்கரமே என்ன செய்ய போகிறார் தெரியுமா? சொல்லுங்கள். இதோ சுக்கரா தேவியுடைய மைந்தன் சூரிய பகவான் தகதகா என்று உதயமாகி வருகிறார். இதே சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த கந்தர்வனுடைய தலை இந்த அண்டசராசரம் அகில உலகம் எங்கிருந்தாலும் சரி அந்த கந்தர்வனுடைய தலை என் காலிலே விட வேண்டும். அறுப்புண்டா அறுப்புண்டான்னு சொல்லிருப்பாங்க. அறுப்புண்டா அறுப்புண்டா அப்படின்னா தப்பு தப்பா வரலையா? எந்த சிறுத்தை அறுப்பு அறுப்பே
அமுதா போடு